ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 19ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய தினம் அபிஜித் நட்சத்திரம். தை மாதத்துல வரக்கூடிய முதல் அபிஜித் நட்சத்திரம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலைய உங்களோட உள்ளங்கையில தேய்த்தாலே போதும். நீங்க நினைக்கக்கூடிய கேட்கக்கூடிய பணம் செல்வம் உங்களிடம் வந்து சேரும். அது என்ன இலை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன இலையை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் வரும். ஜோதிட சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு 27 நட்சத்திரம் இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்குது. நமக்கு தெரியாத பல பேரும் அறியாத ஒரு நட்சத்திரம் தான் 28வதாக வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். அபிஜித்னா சமஸ்கிருதத்துல வெற்றி பெறுபவர், வெற்றியாளர் அப்படிங்கிற அர்த்தமா. தோற்கடிக்கவே முடியாத அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான அர்த்தம் தான் இந்த ஒரு அபிஜித். அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா அவரோட மயில் இறகுல ஒளிச்சு வச்சிருக்கிறதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த அபிஜித் நட்சத்திரத்துல நம்ம என்ன கோரிக்கையை வைக்கிறோமோ அது உடனடியா கிடைச்சிடும், நடந்துருமாம். அதை யாரும் தீய வழியில பயன்படுத்திடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை கிருஷ்ணர் தன்னோட மயில் இறகுல ஒளித்து வைத்திருக்கிறதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருந்தாலும் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை கஷ்டப்படக்கூடியவங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் அதை பூலோகத்துக்கு அனுப்புவாராம். அதுவும் மாதத்துக்கு ஒரு சில மாதங்கள்ல ஒரு முறையோ சில மாதங்கள்ல 2 முறையோ அனுப்புவார். அப்படி வரக்கூடிய அந்த 24 நிமிஷங்கள் அந்த அபிஜித் நட்சத்திர வேலை இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும். அதாவது 27 நட்சத்திரங்கள்ல உத்திராடம் முடிஞ்சு திருவோணம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல, உத்திராட நட்சத்திரத்தோட கடைசி 12 நிமிடங்கள், திருவோண நட்சத்திரத்தோட முதல் 12 நிமிடங்கள், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, இந்த 24 நிமிஷம், அதுதான் அபிஜித் நட்சத்திரமா வருது. ஒரு நாளும் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது பகல் 11:45 இருந்து 12:15 வரைக்கும் வரும். ஆனா இந்த மாசம் நமக்கு அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்திலேயே அபிஜித் நட்சத்திரமும் வந்திருக்குது. அந்த அபிஜித் நட்சத்திர வேலை இந்த மாசம் எப்ப வந்திருக்குன்னா, ஜனவரி 19ஆம் தேதி தை மாதம் காலையில 11:41க்கு ஆரம்பிக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் பகல் 12:05 வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட 24 நிமிஷங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரம் நீடிக்குது. இந்த 24 நிமிஷத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு இலைய உங்களோட உள்ளங்கையில வைத்து நீங்க தேய்க்கணும். அது என்ன இலை அப்படின்னா துளசி இலை. துளசி இலை அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு, மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப உகந்தது. சொல்ல போனா இதை ஒரு தெய்வ மூலிகை அப்படின்னு அழைக்கலாம். மகாவிஷ்ணு வாசம், மகாலட்சுமி தாயார் வாசம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு துளசி இலை. இந்த 24 நிமிஷத்துல குறைந்தது ஒரு நிமிஷமாவது இந்த துளசி இலைகளை சின்னதா ஒரு கிண்ணத்திலேயோ ஒரு அகல் விளக்குலையோ பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட வலது உள்ளங்கையில வைத்து நீங்க தேய்க்கணும். தேய்க்கும் போது என்னிடம் பணம் வசியமாகணும், என்னிடம் பணம் சேரணும், நான் பணத்தை வசீகரிக்கிறேன், இது மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்களை சொல்லும் போது அந்த பணம் உங்களை தேடி வருவதற்கான வழிவகையை இது ஏற்படுத்தும். தேய்த்து முடித்ததுக்கு பிறகு அந்த துளசி இலைகளை உங்க குடும்பத்தினோட எல்லா நபர்களும் கையில தேய்த்ததுக்கு பிறகு நீங்க தண்ணியில விட்டாலும் சரி, இல்ல செடி கொடி மாதிரி கால் படாத மாதிரி போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம்தான். அபிஜித் நட்சத்திர வேலையில பண்ணக்கூடிய இந்த ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் உங்களோட அதிரடி பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவு தடை எதுவா இருந்தாலும் அதை நீக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் வருது. ஒருவேளை இந்த 24 நிமிஷத்துல பண்ண முடியல, தவற விட்டவங்க மாலை ஒரு 6ல இருந்து 6:20 அந்த நேரத்துல பண்றது விசேஷம் தான். இந்த அபிஜித் நட்சத்திர வேலையில பண்றது கூடுதல் சிறப்பு. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்துல தவற விட்டவங்க அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள் இருக்குல்ல, அன்றைய தினம் மாலை ஒரு 6ல இருந்து 6:24 அந்த நேரத்தை தவற விட்டவங்க பண்ணிக்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.